மாடல்லையுமே எப்படியெல்லாம் நம்ம வேலை தேடுற ப்ராசஸில் என்னெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் இந்த கோர்ஸ் முடியறதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நம்புறேன். ஸோ நீங்கள் என்னென்னலாம் சைன் பண்ணீங்களோ அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டிய தருணம் அந்த ஃபஸ்ட் டே. ஃபஸ்ட் டேன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னொரு கம்பெனியில் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சவங்க கூட ரொம்ப சட்டிலாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு புது கம்பெனியில் எல்லாரும் புதுமுகம், எல்லாம் புது சிஸ்டம், புது ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் எல்லாமே செட்டில் ஆகுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து சில பேர் வந்து 20% ஆன எம்ப்ளாயி வந்து 45 நாள்லயே குவிட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏன்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல எதுவுமே புரியாம இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த்ன்றது ஒரு லெர்னிங் மந்த், லேர்னிங் மந்த்தா தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஆக்ட் பண்ற மந்த்தா எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா, உங்க சூப்பர் பாஸோ, உங்களோட இமிடியேட் சீனியரோ 60% தான் சொல்லுவாங்க. மிச்ச எல்லாத்தையுமே நம்ம லெசன் பண்ணி கத்துக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கும். ஸோ, இனிஷியலா நீங்க எப்பயுமே ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கவனிங்க அவங்கள. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. ஏன்னா, பழைய கம்பெனியில எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. புது கம்பெனில யாரும் தெரியாதவங்களா இருப்பாங்க. ஸோ, அந்த ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ற மாரி தான் இருக்கும். அதே மாரி நீங்க என்னென்ன கொஸ்டின் யார்ட்டலாம் கேட்கணும், என்ன கத்துக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கங்க. கடைசியா சொல்ல வேண்டியது நம்ம பண்ற இம்பார்ட்டன்ட் தப்பு தான். நாங்க வந்து பழைய கம்பெனில இத ஃபாலோ பண்ணோம். நீங்க இப்படி பண்றீங்க. இது உங்களுக்கு தெரியல. நாங்க வந்து இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றதும், இது இங்க இதுவே இல்லையா அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்ம பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுங்க. சொல்யூஷன் சொல்லாதீங்க. ஏன்னா, அது கம்பேர் பண்றது சில பேத்துக்கு புடிக்காது. ஏன்னா, யூசுவலா எல்லாரும் அதத்தான் பண்ணுவோம். நீங்க ஒரு ஒப்பீனியனோ, சொல்யூஷனோ சொல்றதுக்கு முன்னாடி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி வச்சுக்கங்க.